மாணவர்களே, நாங்கள் பீக்குழு மூலகங்களில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பீக்குழு மூலகங்களில் இன்று நாங்கள் 2வது வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். எனவே முதல் வகுப்பில் கூட்டம் 13 அதன் கூட்டப்போக்கு இயல்புகள் பற்றி பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் கூட்டம் 14 மூலகங்களின் கூட்டப்போக்கு இயல்புகள் பற்றி நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிற்பாடு பிறகு நாங்கள் ஒவ்வொன்றாக கேள்விகளை செய்வோம். கூட்டம் 13, 14 இயல் வகுப்புகளில் ஃபைனலுக்கு கேள்வி வருகின்ற அளவு மிக குறைவு. கூட்டம் 15, 16, 17, 15, 16 மேக்சிமம் கேள்விகள் உங்களுக்கு வருவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஸ்ட்ரக்சரில் 2வது கேள்வியாகவும் எஸ்ஏயில் 8, 9வது கேள்வியாகவும் இவை இடம்பெறுகின்றன. அவை இன்று நாங்கள் கூட்டம் 14 14 குரூப் பற்றி நாங்கள் பார்க்க போகணும். அவை கூட்டம் 14 கூட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகணும். கூட்டம் 14 காணப்படும் மூலகங்கள் பாருங்கள்: கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், SnPV. கூட்டம் 14 இவ்வளவு மூலகங்களால் உருவாக்கப்பட்டது. 2ஆம் ஆவர்த்தனம் கார்பன், 3ஆம் ஆவர்த்தனம் சிலிக்கன், அப்படியே மூலகங்கள் போய்கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், SnPV. இவற்றுக்குரிய சுருக்கமான எலக்ட்ரான் நிலை அமைப்பை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால், கார்பன், அந்த கார்பன் ஹீலியத்துடன் தொடர்பாக இருப்பதை நீங்கள் காணலாம். கார்பன் 6. அவை கார்பனுக்குரிய எலக்ட்ரான் அமைப்பை சுருக்கமான முறையில் விழுமிய வாயுடன் இணைத்து நாங்கள் எழுத இருக்கின்றோம். அவை அந்த அமைப்பை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ இங்கே நாங்கள் காட்டப்படுவது கார்பன், கார்பனுக்குரிய அமைப்பை பார்ப்போம். பாருங்க, கார்பன், ஹீலியம், அதோட 2s2 2p2, ஹீலியம் 2s2 2p2, சிலிக்கன், நியான், அதோட 3s2 3p2, ஜெர்மேனியம், ஆர்கன் 4s2 4p2, கிரிப்டன், விழுமிய வாயு. அப்போ பாருங்கள், இதில் ஆர்கன் 4s2 4p2 3d10 வரும். ஆகவே 3d10 4s2 4p2, ஆர்கன் 4d10 5s2 5p2, xenon 4f14 5d10, அடுத்தது 4f14 5d10 6s2 6p2. பாருங்கள், இவை உங்களுக்கு சுருக்கமான எலக்ட்ரான் நிலை அமைப்பு. இப்போ சுருக்கமான எலக்ட்ரான் நிலை அமைப்பை நீங்கள் பார்த்தால் இவை விழுமிய வாயு எலக்ட்ரான் அமைப்பு NS2NB2 ஆகும். விழுமிய வாயுவின் எலக்ட்ரான் நிலை அமைப்பு NS2NB2 ஆகும். NS2NB2 NS2NB2 அவை ஈட்டோட்டில் எலக்ட்ரான் நிலை அமைப்பாக இருப்பதை காணலாம். இங்கே கார்பன் ஒரு அலோகம், சிலிக்கன், ஜெர்மேனியம் ஒரு உலோகப் போலி, SnPV உலோகம், அலோகம், உலோகப் போலி, உலோகம். கூட்டத்தில் மேலிருந்து கீழாக உலோக இயல்பு அதிகரித்து செல்லும். கூட்டத்தில் மேலிருந்து கீழாக பங்கீட்டு வலுவாரை அதிகரித்து செல்லும். கூட்டத்தில் மேலிருந்து கீழாக முதலாம் அயனாக்கட் சக்தி குறைந்து செல்லும். கூட்டத்தில் மேலிருந்து கீழாக 2ஆம் அயனாக்கட் சக்தி குறைந்து செல்லும். இவையெல்லாம் கூட்டப்போக்குகள். இதில் இருக்கிற முதல் 3 மூலகங்களும் கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம்
இவை சாலகங்களில் காணப்படுவதால் உருகுநிலைகள் உயர்வாக இருக்கும். உள்ள மூலகங்களுக்குள்ள கார்பன் இதில் உயர் உருகுநிலை உடையது. உயர் உருகுநிலை வலையமைப்பு கட்டமைப்பு. கார்பன் சிலிக்கன் இவை வலையமைப்பு கட்டமைப்புகள். ஜெர்மேனியம் வலையமைப்பு கட்டமைப்புகள் உயர் உருகுநிலை கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். இவை சாதாரணமான மூலகங்கள். இவற்றிலே நாங்கள் பார்க்கும்போது இவற்றின் வலுவளவை நாங்கள் பார்ப்போம். வலுவளவு வலுவளவை பொறுத்தளவில் தலைமை வலுவளவு 4 தலைமை வலுவளவாகும். அதே நேரத்தில் 2, 4 என்கின்ற வலுவளவையும் காணக்கூடியன. உச்ச வலுவளவு 4, 2, 4 காண்பிக்கக்கூடியன. ஆனால் இந்த மூலகங்களினது இறுதி மூலகத்தில் காணப்படுகின்ற இறுதிய சோபிட்டலின் உறுதித்தன்மை காரணமாக எஸ்ஓபிட்டல் சடத்துவத்தன்மையை பெற்றுக்கொள்வதால் இறுதி மூலகம் வலுவளவு 2ஐ 4 பார்க்க கூடுதலாக காட்டக்கூடியது. ஆகவே 2 வலுவளவு 4 வலுவளவை காட்டுகின்ற இயல்பு இந்த கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக 2 வலுவளவை காட்டும் இயல்பு எங்களுக்கு அந்த கூட்ட மூலகங்களை பொறுத்தளவில் இங்கே நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கீழிருந்து மேலாக 4 வலுவளவை காட்டும் இயல்பு உயர்வாக இருக்கும். கீழே போகும்போது 2 வலுவளவை காட்டும் இயல்பு கூடுதலாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே இந்த மூலகங்களுக்கு நாங்கள் அவற்றின் வலுவளவை பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள். வலுவளவை பார்ப்போமாக இருந்தால் இந்த கூட்டத்தொடர் மூலகங்களின் வலுவளவை நாங்கள் உன்னிப்பாக பார்ப்போமாக இருந்தால் இனி பாருங்க. இது வலுவளவு. வலுவளவின் உறுதித்தன்மை. வலுவளவின் உறுதித்தன்மை கீழே குரூப் 14 எலிமெண்ட்ஸ் மூலகங்கள். அப்போ பாருங்கள், கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், SnPb. கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், SnPb. அப்போ இவற்றின் மூலகங்களை நீங்கள் பார்த்தால் 4 வலுவளவை காட்டும் இயல்பு கீழே போக குறைந்து வரும். கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், SnPb. 2 வலுவளவை காட்டும் இயல்பு அது கீழிருந்து மேலாக அதிகரித்து வருவதை காணலாம். 2 வலுவளவை காட்டும் இயல்பு. இது வலுவளவு 4, இது வலுவளவு 2. வேலன்சி 4, வேலன்சி 2. ஆகவே பாருங்கள், ஈயத்தை பொறுத்தளவில் 2 வலுவளவை காற்று இயல்புதான் கூட. ஆனால் கார்பனுக்கு 4 வலுவளவு தான் அவருக்கு உயர்வு. சேதன சேர்வுகள் எல்லாம் கார்பன் 4 வலுவளவாலே உருவாக்கப்படுகின்றது. அசேதன சேர்வையில் தான் 2 வலுவளாகிய கார்பன் ஓரோக்சைட்டை உருவாக்குவது எங்களுக்கு தெரிகின்றது. பாருங்கள், வலுவளவு கோலத்துங்கள் ஏன் ஈயம் 2 வலுவளவை காட்டும் என்று சொன்னால், அணுப்பெருமன் அதிகரிக்கும் போது அதன் இறுதி உபசக்தி மட்டம் சடத்துவத்தன்மையை காட்டுவதால் இலகுவில் அகற்றுவது கடினம். ஆவைதான் அது 2 வலுவளவை அடிமூலகங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். அவை 2 வலுவளவு 4 வலுவளவு கோலங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அப்போ அயனாக்க சக்தி யாறுகள், அணுப்பெருமன்கள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இவற்றை நாங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே பாருங்கள், இதில் கார்பன் என்று சொல்லப்படுகின்ற அணுவன் 4 திடிவன் 12, 13, 14 உடைய திடிவெண்ணாக உடைய மூலகங்கள் கார்பன். அப்போ இந்த கார்பனை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அதனுடைய மூலகங்களை பாருங்கள்.
இந்த கார்பன் சரியோ பாருங்கள் 6 12 6 இது 3 சமதானிகளில் காணப்படும் 6 12 6 13 6 14 அவ சமதானிகள் 6 12 6 13 6 14 உடையது கார்பன் சமதானிகள். இதில் 6 14 கதிர்த்தொழிற்பாட்டு சமதானி. இந்த கார்பன் 6 14 கதிர்த்தொழிற்பாட்டு. இது பீட்டா கதிர்களை வெளிவீசக்கூடியது. 6 14 பீட்டா கதிர் ஒன்றை இழந்து பீட்டா கதிரை வீசல் செய்வதனால் பீட்டா ψ1 0. அது 7 14 நைதரசனாக மாற்றம் பெறுகின்றது. பீட்டா கதிரை அது செய்வதனால் அந்த மூலகம் புதியொரு மூலகம் 7 14 மாற்றம் பெறும் நைதரசன். அப்போ 6 14 கதிர்த்தொழிற்பாடுடையது. இது பீட்டா கதிரை காலல் செய்து கதிர்த்தொழிற்பாட்டு மூலகங்களில் நைதரசன் 7 14 மூலகமாக மாற்றப்படுகின்றது. இந்த கார்பன் 6 14 கதிர்த்தொழிற்பாட்டு சமதானிகளை கொண்டு ஒரு மரம் அதாவது எரிக்கப்பட்டு அது வீழ்த்தப்பட்டு இருந்தால் எத்தனை காலத்துக்கு முன்னம் அது உயிர் வாழ்ந்திருக்கும் என்று கார்பன் டேட்டிங் கணிக்கிறார்கள். ஒரு ஆளை அடித்து அவரை எரித்து போட்டு போனால் அது கண்டெடுக்கப்பட்ட எத்தனை காலத்துக்கு முன்னம் அவர் இறந்திருக்கின்றார் என்பதை கார்பன் டேட்டிங் மூலம் அதனுடைய அரைவாழ்வு காலத்தை வைத்து கணித்துக் கொள்கிறார்கள். இதில் கார்பன் இந்த சமதானிகள் உங்களுக்கு தெரியும். இது பீட்டா கதிரை வெளியேற்றக்கூடியது 3 சமதானிகளை உடையது. ஆனாலும் 6 12 தான் இயற்கையில் 99% சார்பு வளனுடையதாக இருக்கின்றது. மற்றவையெல்லாம் மிக குறைவாக இருக்கின்றது. 6 12 சார்பு வளன் கார்பனுக்கு கூட இருக்கின்றது. இதனாலே தான் இந்த கார்பன் அஸ்டனின் திணிவு நிறமாலை பதி கருவிகளில் அதாவது சாரண திணிவுகளை ஒப்பிடுவதற்கு இந்த கார்பன் மாறாத அமைப்புடைய கார்பன் 6 12 பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு AMU என்று சொல்லப்படுகின்ற D இப்போது அது 1/12 கார்பன் 6 12 சமதானி அணுவொன்றின் திணிவுதான் இப்போது 1U அல்லது 1D 1 ATM ஆக கொள்ளப்படுகின்றது. 1.66 தர 10⁻24 கிராம் அது ஒரு அணுத்திணிவு அலகின் பெருமானம் ஆகும். ஆகவே அந்த கார்பனை பற்றி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எனவே பாருங்கள், இந்த கார்பன் கவனமாக பாருங்கள். இந்த கார்பனை நாங்கள் பொறுத்தளவில் அது புறதிருப்பங்களாக காணப்படும். புறதிருப்பம் சமதானிகள் வேறு, புறதிருப்பங்கள் வேறு. சமதானிகள் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் உடைய மூலகங்கள் ஐசோடாப் சமதானிகள் என அழைக்கப்படும். ஒரே மூலகத்தினால் ஆக்கப்பட்டு வெவ்வேறு வடிவங்களில் காணப்பட்டால் அவை புறதிருப்பங்கள் என அழைக்கப்படும். இந்த கார்பன் புறதிருப்ப வடிவங்களில் காணப்படுகின்றது. ஆரம்ப காலங்களில் கார்பன் 2 பெரும் புறதிருப்பங்களில் காணப்பட்டதாக அறியப்பட்டது. கார்பன் 2 பிரதான புறதிருப்பங்கள். இந்த கார்பனுக்கு 2 பிரதான புறதிருப்பங்கள் இருப்பதாக அறியப்பட்டது. ஒன்று பென்சிற்கரி வைரம், இன்னொன்று பென்சிற்கரி. டைமண்ட் கிராஃபைட் இது ஆரம்ப காலத்திலே அறியப்பட்டது. ஆனால் அண்மை காலமாக ஃப்ளரீன் எனப்படும் இன்னும் ஒரு சமதானியும் அறியப்பட்டுள்ளது. ஃப்ளரீன் இயற்கைகள் வைரம் பென்சிற்கரி, இது ஆர்டிஃபிஷியலாக இந்த ஃப்ளரீன் எனப்படும் சமதானிகள் இந்த கார்பனுக்கு இருக்கின்றது. அது 3 புறதிருப்ப வடிவங்களில் காணப்படுகின்றது. வைரம், கேரியம், ஃப்ளரீன் 3ம் கார்பனின் இயற்கை வடிவங்களில் வைரம் பென்சிற்கரி போன்ற மூலகங்களால் உருவாக்கப்பட்ட புறதிருப்ப வடிவங்களாகும். இவற்றில்
எங்களுக்கு சிலபஸில் காபன் பென்சில்கரி வைரம் என்பன காணப்படுகின்றது. வைரம் காபனால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு காபனும் மேலும் 4 காபனுடன் sp3 கலப்பு உடையதால் பங்கீட்டு வலுப்பிணைப்பால் இணைந்து நான்முகி வடிவில் காணப்படும். வைரத்தில் காணப்படும் ஒவ்வொரு காபனும் sp3 கலப்புடையது. ஒவ்வொரு காபனையும் சுற்றிய வடிவம் நான்முகி வடிவம். ஒவ்வொரு காபனும் sp3 பிணைப்பால் இணைந்து அவை சிக்மா பிணைப்புகளை உருவாக்கி ஒரு ராட்சத சாலக வலைப்பின்னல் அமைப்பிலே காணப்படும். பாருங்கள், இந்த வைரம் ஒவ்வொரு காபனும் sp3 கலப்பாக்க முடியன. பென்சில்கரி ஒவ்வொரு காபனும் sp2 கலப்பாக்க முடியன. ஃபுளரின் அது ஐங்கோண அறுகோண தட்டுக்களாக வெவ்வேறு விதமாக அடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இயற்கையில் காணப்படுவது sp3 sp2 கலப்புடைய வடிவங்களாகும். ஆகவே இதை பாருங்கள், இதில் நாங்கள் வைரத்தை பற்றி கதைக்க போகிறோம். வைரம் வைரம் டைமண்ட் ஒரு காபன் sp3, ஏனைய 3 காபன் அணுக்களும் அதே sp3 வடிவத்தினால இணைந்து காணப்படும். வலைப்பின்னல் அமைப்பு வலைப்பின்னல் அமைப்பு வலைப்பின்னல் அமைப்பு பாருங்கள், ஒவ்வொரு காபனையும் சுற்றி நான்முகி வடிவத்தில் சிக்மா பிணைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இதன் பயனாக வைரம் உருவாக்கப்படும். இங்கு காபன் அணுக்கள் ஒன்றின் மீது ஒன்று மிக நெருக்கமாக அடுக்கப்படுவதால் இந்த வைரமானது, அதாவது அடர்த்தி கூடியது. பாருங்கள், மிக நெருக்கமுடைய அமைப்புகள் தோன்றும். ஒரு நான்முகிக்குள்ளே இன்னொரு நான்முகிகள் வந்து நெருக்கமான அமைப்புகள் வைரத்தில் காணப்படும். அணுக்கள் அலகு பரப்பில் நெருக்கமாக காபன் அணுக்கள் இருக்கும். உயர் அடர்த்தி உடையது, உயர் முறிவு குணகமுடையது. இதனால் ஒளிய முறிவடையவும் திரிப்படையவும் செய்யும். ஆகவே கவர்ச்சி உடையதாகவும் அழகுடையதாகவும் காணப்படும். கவர்ச்சி அழகுகள் எல்லாம் இந்த ஒளி திரிப்பால் ஏற்படுத்தப்படும். இந்த வைரத்தை எடுக்கும்போது சாதாரண போத்திலோடு கற்கள் மாதிரியே இருக்கும். அதனை பட்டை தீட்டுபவர் வெட்டுபவர் 45 பாகையில் வெட்டி, அதாவது ஒளியை சிறச் செய்வதனால் அதுதான் கவர்ச்சியுடையதாகவும் அழகுடையதாகவும் விலைமதிப்பு மிக்கதாகவும் இருக்கின்றது. வைரக்கல் தோடு, வைரக்கல் மூக்குத்தி, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒளியை எங்களுக்கு கண்ணை பறிக்கும் ஒளியை தரக்கூடிய அமைப்புகள் இந்த வைரத்தில் இருக்கின்றது. உயர் அடர்த்தி உடையது, உயர் முறிவு குணகமுடையது, பல பொருட்களை வெட்டக்கூடியது. வைரத்தினால் தான் எல்லா பொருட்களும் வெட்டப்படும். வைரத்தை வெட்டுவது வைரத்தினால்தான். வைரப்பூச்சு பூசப்பட்ட கல்லில் வைரம் வெட்டப்படும். வைரப்பூச்சு பூசப்பட்ட ஊசியில் கண்ணாடி வெட்டப்படும். வைரப்பூச்சு பூசப்பட்ட சக்கரங்கள் மணிக்கூடுகளில் உள்ளவை தொடர்ச்சியாக தேவுறாது ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் வைரம். ஆயுதங்களில் வைரம் பூசப்பட்டிருக்கும். அவை தேவடையாமல் இருப்பதற்காக. அப்போ வைரம் பல இயல்புகளை கொண்டு, ஆனால் ஓரிடப்பாடற்ற இலத்திரன்கள் வைரத்தில் இல்லாதபடியால் அது மின்னை கடத்த மாட்டாது. வைரம் மின்னை கடத்துவதில்லை. ஓரிடப்பாடற்ற இலத்திரன்கள் இல்லை, மின்னை கடத்துவதில்லை என்றால் வைரத்தை உயர் வெப்பநிலைக்கு வெப்பமேற்றினால் அது உங்களுக்கு கரியாகத்தான் மாறும். ஆகவே வைரம் இயற்கையானதொன்று. ஆகவே நிலங்களிலிருந்து பல கோடி வருடங்களுக்கு முன்னர் உள்ள இந்த பதார்த்தங்கள் ஒன்று சேர்ந்து உருமாறிய பாறையாக இந்த வைரங்கள் உருவாக்கப்படுவது உங்களுக்கு தெரியும். ஆகவே அது காபனில் இருக்கிற வைரம், அதனுடைய ஒரு புறத்திருப்பம். அடுத்த புறத்திருப்பம் பென்சில்கரி கிராஃபைட். பாருங்கள், அடுத்த புறத்திருப்பம் பென்சில்கரிக்கு வருவோம்.
அடுத்த புறதிருப்பம் பென்சிற்கரி கிராஃபைட் பென்சிற்கரி. அடுத்த புறதிருப்பம் பென்சிற்கரியாகும். பாருங்கள், பென்சிற்கரி பென்சிற்கரி. பென்சிற்கரி இதுவும் காவனால் தான் ஆக்கப்பட்டது. பைரம், காரியம், ஃப்ளரின் இந்த புறதிருப்பங்கள் காவனால் தான் ஆக்கப்பட்டது. பென்சிற்கரியில் உள்ள ஒவ்வொரு காவனம் sp2 கலப்பாக்கமுடையன. sp2 கலப்பாக்கமுடையன. sp2 கலப்பாக்கத்தின் அமைப்பை நீங்கள் பார்த்தால் தளமுக்கோண வடிவம் sp2 கலப்பாக்கமுடையன. sp2 கலப்பாக்கமுடையன. இதுதான் sp2 கலப்பாக்கம். இதில் காணப்படுகின்ற இந்த எலக்ட்ரான் இது செங்குத்தாக இருக்கும். பாருங்கள், இது sp2. இது கலப்பில் ஈடுபடாத p-set எலக்ட்ரான். sp2 கலப்பாக்கம் கலப்பில் ஈடுபடாத p-set எலக்ட்ரானை கொண்டுள்ளது. இந்த பென்சிற்கரியை உருவாக்கும் 6 கார்பன் அணுக்கள் பங்கேற்கும். ஒவ்வொரு கார்பன் அணுவும் sp2 கலப்பாக்கம் உடையது. ஒவ்வொரு கார்பன் அணுவின் sp2 சோடியற்ற தனிலத்திரம் கொண்ட sp2 கலப்போவிட்டல் நேரடியாக மேற்பொருந்தி கார்பன் அணுக்களுக்கு இடையில் CC சிக்மா பிணைப்பை உருவாக்கும். இவ்வாறு உருவாக்கும் போது ஒவ்வொரு கார்பனிலுமிருந்து sp2 கலப்பாக்க அமைப்பு பெற்றுக்கொள்ளப்படும். sp2 கலப்பாக்கம் C C C C C. அப்போ பாருங்கள், இவை இப்படி தளத்த ஒவ்வொரு காவனும் ஏனைய 3 கார்பன் அணுக்களுடன் ஒவ்வொரு கார்பனும் ஏனைய 3 கார்பன் அணுக்களுடன் சிக்மா பிணைப்பால் இணைந்து ஒரு தளத்தட்டு வடிவிலே அறுகோண தளத்தட்டுக்களாக காணப்படும். அப்போ அவதானிகள் ஒவ்வொரு கார்பனும் sp2 பிணைப்பால் இணைந்தாங்க. sp2 இந்த சிக்மா பிணைப்பை உருவாக்கும். இப்படியே ஒரு தொடராக போய்கொண்டிருக்கும். அப்போ இப்படி இது சென்று கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் கவனமாக பாருங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு காவனிலும் உள்ள sp2 கலப்பில் பாருங்கள், ஒவ்வொரு காவனிலும் sp2 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 ஒவ்வொரு காவனிலும் பிணைப்பில் ஈடுபடாத பீலத்திரன் இந்த தளத்துக்கு செங்குத்தாக காணப்படும். பாருங்கள், ஒவ்வொரு காவனிலும் பிணைப்பில் ஈடுபடாத பீலத்திரன்கள் இந்த தளத்துக்கு செங்குத்தாக காணப்படும். அப்போ தளத்தட்டு ஒரு தளத்தில் இருக்கும். XY தளத்தில் இந்த தட்டு இருந்தால் சற்றச்சின் வழியே கலப்பில் ஈடுபடாத பீலத்திரன் செங்குத்தாக இருக்கும். இந்த பீலத்திரன்கள் நெருங்கும் போது பக்கவாட்டு திசையில் இணையும். இணைவதால் பைப்பிணைப்பு ஒன்று தோன்றும். பிஓவிட்டல்கள் பக்கவாட்டு திசையில் இணைந்து பைப்பிணைப்பை உருவாக்கும். அப்போ ஒன்றில் மேலே அல்லது கீழே பைப்பிணைப்புகள் உருவாகி செல்வதை காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த பிணைப்புகள் பக்கவாட்டு திசையில் இணையலாம். இவ்வாறு ஒரு சுழற்சி எங்களுக்கு வரலாம். அதே போல் கீழையும் இதே மாதிரியான அமைப்புகள் அங்கே தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே கீழையும் அந்த பைப்பிணைப்புகள் வரலாம். பாருங்கள், இவ்வகையாக ஒவ்வொரு கார்பனிலும் பிணைப்பில் ஈடுபடாத XY தளத்துக்கு செங்குத்தான p-set இலத்திரன்கள் பக்கவாட்டு திசையில் இணைந்து பைப்பிணைப்பை உருவாக்கலாம். இதனால் இலத்திரன் ஓரிடப்பாடற்ற இலத்திரன் அந்த அறுகோண தட்டை சுற்றி உங்களுக்கு அசைவை ஏற்படுத்தும். பாருங்கள், அவை இங்கே அந்த ஓரிடப்பாடற்ற இலத்திரன்கள் இந்த அறுகோண தட்டை சுற்றி பாருங்கள் அசைவை ஏற்படுத்தும். ஓரிடப்பாடற்ற இலத்திரங்களால் அறுகோண தட்டை சுற்றி
அசைவு ஏற்படுத்தப்படுவதை நாங்கள் அசைவு ஏற்படுத்தும். இதுதான் அந்த ஓடப்பாட்டு இலத்திரங்கள், பைலத்திரங்கள். இப்படியான இலத்திரங்கள் இந்த பென்சிற்கரியில் இருப்பதனால்தான் அது மிகச்சிறந்த ஒரு மின்கடத்தியாக தொழிற்படுகின்றது. பென்சிற்கரியில் இப்படியான அசையக்கூடிய பைலத்திரங்கள் இருப்பதால் அது ஒரு சிறந்த மின்கடத்தியாக தொழிற்படுகின்றது. அலோக மூலங்களில் காணப்படுகின்ற ஒரே ஒரு மின்கடத்தி, சிறந்த மின்கடத்தி பென்சிற்கரியாகும். எனவே இவ்வகையான முறையினால இது ராட்சத சாலக அமைப்பு, நெட் அமைப்பு, வலை அமைப்பை பெற்றுக்கொள்ளும். ஆகவே இதற்குரிய வலை அமைப்பை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், ஒரு வலை அமைப்பை பெற்றுக்கொள்வதை நாங்கள் இதில் காட்டலாம். வலை அமைப்பு பாருங்கள், ஒவ்வொரு அர்கோண தட்டும் ஒன்றின் மீது ஒன்று ஒரு வலை அமைப்பை உடையதாக காணப்படும். ஒரு வலை அமைப்பு, ஒரு வலை அமைப்பு, ஒரு வலை அமைப்பு உடையதாக காணும். அப்போ பாருங்கள், பைலத்திரங்கள் சுழலும். பாருங்கள், பைலத்திரங்களின் சுழற்சியால் இந்த அமைப்பு உருவாக்கப்படும். அப்போ இது ஒரு தட்டு, ஒரு தளத்தட்டுக்களாக இருக்கும். பைலத்திரங்கள் சூழ இருக்கும். இவ்வகையான தளத்தட்டுக்கள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்படுவதால், ஒரு தளத்தட்டு அடுத்த தளத்தட்டுக்கள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்படுவதால் பென்சிற்கரி படைச்சாலக அமைப்புடையதாக காணப்படும். இத்தட்டுக்கள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி கொண்டு செல்வதால் பென்சிற்கரி ஒரு படைச்சாலக, முப்பரிமாண படைச்சாலக அமைப்புடையதாக காணப்படும். இதனால் தான் அது உறுதியடைகின்றது, படைச்சாலக அமைப்புடையதாக காணப்படும். இந்த ரெண்டு தட்டுக்களுக்கு இடையில் பென்சிற்கரி முனைவற்றது. முனைவற்ற இந்த தட்டுக்கள் இடையில் நலிவான வெண்டர்வால்ஸின் கவர்ச்சி விசைகள் காணப்படும். பாருங்கள், பென்சிற்கரி சிறந்த மின்கடத்தி. தட்டுக்கள் அடுக்கப்பட்டு படைச்சாலக அமைப்பு பெறப்படுகின்றது. படைச்சாலகங்களுக்கு இடையில் நலிவான வெண்டர்வால்ஸின் கவர்ச்சி விசை காணப்படும். எனவே விசையை வெளியிலிருந்து கொடுக்கும்போது தட்டுக்கள் ஒன்றின் மீது ஒன்று வழுக்கி செல்லும். இந்த இயல்பு பென்சிற்கரி உராய்வு நீக்கியாக தொழிற்படுகின்றது. பாருங்கள், தட்டுக்கள் ஒன்றின் மீது ஒன்று வழுக்கி செல்வதனால் பென்சிற்கரி ஒரு உராய்வு நீக்கியாக தொழிற்படுகின்றது. தட்டுக்கள் ஒன்றின் மீது ஒன்று வழுக்கி செல்வதனால் அது ஒரு உராய்வு நீக்கியாக தொழிற்படுகிறது. பாருங்கள், இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு. பாருங்கள், அவை இதில் அதனது பிம்பமாக எடுத்தால் பாருங்கள், ஒவ்வொரு தட்டையும் நாங்கள் பார்த்தாலாம் இதே மாதிரியான ஒரு அமைப்பை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இங்கே காணப்படுகின்ற தட்டுக்களின் அமைப்பை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இது இன்னும் ஒரு தட்டு. பாருங்கள், ஆகவே இந்த தட்டுக்கள் பாருங்கள் ஒன்றின் மீது ஒன்று வழுக்கி செல்வதை நாங்கள் காட்டலாம். அப்போ இதிலே பாருங்கள், 3 படைச்சாலகங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்றின் மீது ஒன்று விழுந்து படைச்சாலக அமைப்பு தோன்றுகின்றது. எனவே இந்த படைச்சாலகத்தை நாங்கள் விசை கொடுத்ததும் அந்த தட்டுக்கள் ஒன்றின் மீது ஒன்று வழுக்கி செல்கின்றன. ஒரு தட்டின் மீது ஒரு தட்டு வழுக்கி செல்லும். லுப்ரிகன் ப்ராப்பர்ட்டி உராய்வு நீக்கியாக தொழிற்படும். பென்சிற்கரி என்ற ஒன்று உராய்வு நீக்கியாக இல்லை என்று சொன்னால் எந்த உயர் வெப்பம் பெறுகின்ற சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் வேலை செய்ய முடியாதிருக்கும். இந்த பென்சிற்கரி உராய்வு நீக்கியாக இருக்கின்றபடியால் தான் உருகுநிலை மிக உயர்வானது. அது எங்களுக்கு உயர் வெப்பம் வர எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது வானத்தில் செல்கின்ற வாகனங்களாக இருக்கலாம், மோட்டர்களாக இருக்கலாம், எல்லாம் பென்சிற்கரி உராய்வு நீக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. வழுக்கி, அதாவது உராய்வை நீக்கக்கூடியது. அப்போ சாதாரணமான உராய்வு நீக்கிக்காக நாங்கள் பயன்படுத்துறதெல்லாம் ஆவியாக மாறிவிடும். இது மட்டும் அப்படியே கவனமாக உருகாதிருப்பதை காணலாம். பென்சிற்கரி, அப்போ இந்த பென்சிற்கரி அப்போ பாருங்கள், சிறந்த மின்கடத்தி, உராய்வு நீக்கி, உயர் உருகுநிலை நெட்வொர்க், உயர் கொதிநிலை உடையது,
வைரத்திலும் பார்க்க கூடிய உருகுநில கொதிநிலை உடையது இந்த பென்சில் கரி. பிணைப்பு நீளங்கள் வைரத்தில் sp3 விட sp2 பிணைப்பு நீளங்கள் குறைவு. ஆகவே பிணைப்பு நீளங்கள் குறைவாக இருக்கிறபடியால் வைரத்திலும் பார்க்க கூடிய உருகுநில கொதிநிலை இந்த பென்சில் கரிக்கு இருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே பாருங்கள், ஆகவே இந்த பென்சில் கரியை வைரமாக்குவ பாருங்கள், பென்சில் கரிக்கும் வைரத்துக்கும் ஏற்படுகின்ற வெப்ப சக்தி மாற்றம் மிக குறைவு, மிக குறைந்த ஒரு வெப்ப சக்தி மாற்றம். கார்பன் பாருங்க, கார்பன் கிராஃபைட் plus O2 CO2 பென்சில் கரி எரித்து CO2 இதனுடைய தோன்றல் வெப்பம் டெல்டா H theta F1 394 கிலோ ஜூல் மோல் -1. கார்பன் டைமண்ட் plus O2 CO2 delta H theta formation அல்லது combustion. பாருங்கள், combustion எடுத்துக்கொள்வோம். சரியோ பாருங்கள், delta H theta combustion 396 கிலோ ஜூல் மோல் -1. பாருங்கள், கிராஃபைட் பென்சில் கரிக்கான மாற்றம் மிக குறைவு, 2 கிலோ ஜூல் மோல் -1 தான். அப்போ பாருங்கள், எந்தல்பி மாற்றம் வெப்போல்ற மாற்றம் பென்சில் கரி வைரமாக்குறது மிக குறைவு. ஆனாலும் ஏவற் சக்தி கூட பொருத்தமான ஊக்கிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே பென்சில் கரியை வைரமாக மாற்ற முடியும், செலவினம் கூட. அவை அவ்வகையாக இயற்கையில் அதாவது செயற்கையாக மேற்கொள்வதில்லை. அப்போ எல்லாமே பென்சில் கரியை வைரமாக மாற்றக்கூடிய அப்படியான ஊக்கிகளோ இல்லை. ஆனால் மாற்றம் குறைவு, பென்சில் கரியை வைரமாக மாற்றம் குறைவு. ஆகவே அந்த முறையை நாங்கள் இயற்கையாக இருக்கின்ற முறையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அப்போ உயர்ந்த ஏவற் சக்தி, அடைய முடியாத ஒரு ஏவற் சக்தி, ஊக்கிகளும் அதற்கு பொருத்தமாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே அதை நாங்கள் செய்ய முடியாது. அப்போ இவ்வாறு இந்த பென்சில் கரி வரும். அப்போ இதை அவதானிக்கணும். முறிவு குணகங்கள், முறிவு சுட்டி, அடர்த்தியெல்லாம் வைரத்துக்கு கூட. மின் கடத்துதல், உராய்வு நீக்கியாக தொழிற்படுதல், உருகுநிலை கொதிநிலை எல்லாம் பென்சில் கரிக்கு கூட. ஆகவே இப்போது எங்களுக்கு அறியப்பட்ட மிக அமைப்பு இந்த ஃபுளரீன். அது ஒரு போல் பந்து வடிவமானது, ஒரு ஐங்கோண அறுகோணம், ஐங்கோணத்தில் அறுகோணம், அறுகோணம் ஐங்கோணம் மாறி மாறி அடுக்கப்பட்ட ஒரு அமைப்புத்தான் இந்த ஃபுளரீன் என்கின்ற அமைப்பு. பாருங்கள், அங்கே காணப்படுகின்ற அமைப்பு இந்த ஃபுளரீன் ஆகும். இதில் ஒரு ஐங்கோணம் இருக்கும். பாருங்கள், ஐங்கோணம் ஒன்று இருக்கும். அதில் அறுகோணங்கள் மாறி அடுக்கப்பட்டிருக்கும். ஐங்கோணத்தில் அறுகோணங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஐங்கோணத்திலும் அறுகோணங்கள் அடுக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் காணலாம். பாருங்கள், இவ்வாறு ஒவ்வொரு ஐங்கோணத்திலும் அறுகோணங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஐங்கோணத்திலும் அறுகோணங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். பிறகு பாருங்க, அப்போ ஐங்கோணம் அறுகோணம், பிறகு அறுகோணத்தில் ஐங்கோணங்கள் அடுக்கப்பட்டு அது ஒரு போல் பந்து வடிவமான ஒரு தொடர்ச்சியான அமைப்பாக, நெட் வடிவ அமைப்பாக இது இருக்கின்றது. நெட் வடிவ அமைப்பாக இருக்கின்றது. ஆகவே ஃபுளரீன் இது கார்பன் 60 C60 60 கார்பன் அணுக்களை உடைய ஐங்கோண அறுகோண ஐங்கோண அறுகோணம் மாற்றி மாற்றி அடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஃபுளரீன். இவ்வாறான அமைப்பு இங்கே காணப்படுகின்றது. அவை 3 பிரதிருப்பங்கள், 3ம் காமனுக்குரிய பிரதிருப்பங்கள். அப்போ எனவே இயற்கையில் எங்களுக்கு கிராஃபைட் இருக்கின்றது. அவை அதை கொண்டு நாங்கள் இப்போது தாக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவை இந்த தாக்கங்களின் அடிப்படையில் பாருங்கள், காவனை எரிக்கும் தாக்கம். காவனை நாங்கள் எரிக்கும் போது காவன் சக
ஒட்சன் போதாமல் இருக்கும்போது கார்பன் மோனாக்சைட்டை உருவாக்கும். கார்பன் எரிந்து பகுதி தகனம் அடையும் போது போதிய அளவு ஒட்சன் இல்லாவிட்டால் கார்பன் மோனாக்சைடு CO உருவாக்கப்படும். போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்குமாக இருந்தால் CO2 உருவாக்கப்படும். கார்பனின் தகனம் கார்பன் ஓராக்சைட்டையும் கார்பனீர் ஆக்சைட்டையும் தருகின்றது. இவை ஒரு பங்கிட்டு வரும் மூலக்கூறுகள். ஆனால் இந்த கார்பன் ஆக்சிஜன் அணுக்களின் கார்பன் ஓராக்சைட்டில் கார்பன் ஒட்சன் பிணைப்பு தூரத்தை அளந்தபோது அந்த பிணைப்பு தூரம் C டபுள் பாண்டுக்குரிய தூரமாக காணப்படவில்லை. இவர்கள் இதான் கார்பன் மோனாக்சைட்டின் அமைப்பு CO. ஆகவே அந்த தூரமாக இந்த தூரம் C டபுள் பாண்டுக்குரிய நீளமாகவில்லை. எனவே இங்கே அந்த அமைப்பு இப்படியாக இருக்க முடியாது. அது இதிலும் பார்க்க சிறிய தூரமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்கள், இப்படியான ஒரு தூரமாக இருப்பது. இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் இந்த ஈதல் பிணைப்புகள் காணப்படும். அவை இந்த CO மூலக்கூறில் கவனமாக பாருங்கள், ஈதல் பிணைப்புகள் இருக்கின்றது. இந்த வடிவத்தில் இல்லாமல் ஈதல் பிணைப்பாக இருக்கின்றது. பாருங்கள், CO இதில் உள்ளது ஒரு ஈதல் பிணைப்பாக இங்கே காட்டப்படும். ஈதல் பிணைப்பாக இருக்கு. பாருங்கள், CO கார்பன் மோனாக்சைடு நாங்கள் வலிமையாக்குகிறது இந்த வடிவம். ஆனால் இந்த வடிவத்தை எடுத்தால் CO பிணைப்பு நீளம் அதுக்கு நீளம் சமன் அதில் விட சின்னதாக இருக்கு. ஆகவே இது இவ்வகையான ஈதல் பிணைப்பு கொண்டிருப்பது அறியப்பட்டது. ஈதல் பிணைப்பை நாங்கள் கட்டமைப்பில் எழுதும் போது பாருங்கள், CO1 2 3 ப்ளஸ் மைனஸ் இவ்வாறு நாங்கள் எழுதுகின்றோம். அப்போ இதிலே 2 சோடி இலத்திரன், இதிலே 3 சோடி. அப்போ பாருங்கள், இதுதான் CO-க்குரிய அமைப்பு. ஆகவே CO-வின் அமைப்பு இது. அப்போ பாருங்கள், CO-உடைய நீளம் கார்பன் O டபுள் பாண்டுக்குரிய நீளம் அல்ல, அது குறுகிய நீளமாக இருக்கின்றது. அது எங்களுக்கு இவ்வகையான ஈதல் பிணைப்புக்கு ஆதாரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் CO கட்டமைப்பு இவ்வாறாக இருப்பதை நாங்கள் காணலாம். மைனஸ் ஓவில் ப்ளஸ் இருக்க முடியாது. அவை அவ்வகையான ஒரு அமைப்பை இங்கே நாங்கள் பார்க்கணும். இதனது ஒட்சியேற்ற எண்ணை நீங்கள் பார்த்தால் எல்லாமே ஓவின் பக்கம் திரும்பும். -1 -1 -1 +1 -2 தான் ஒட்சனின் ஒட்சியேற்ற அமைப்பு. பாருங்கள், இந்த ஒட்சியேற்ற அமைப்பின் அடிப்படையில் பாருங்கள், இந்த ஒட்சியேற்ற அமைப்பின் அடிப்படையை பார்த்தால் பாருங்க என்ன மாதிரி சொன்னாலாம், எல்லாமே ஓவின் பக்கம் நகரும். -1 -1 -1 +1 +1 +1 அவை -3 +2 -2க்குரியது, +3 -1 +2க்குரியது. அப்போ பாருங்கள், கார்பன் +2 ஒட்சியேற்ற எண்ணத்தான் கார்பன் மோனாக்சைடில் எடுக்கும். ஆக்சிஜன் -2 ஒட்சியேற்ற எண்ணத்தான் CO-வில் எடுக்கும். அவை -2 +2 ஆக இருப்பதை நாங்கள் காட்டலாம். இவ்வகையான அமைப்பு எங்களுக்கு காணப்படும். வலுவளவை எடுத்தால் கவனிங்கோ, வலுவளவை எடுத்தால் பங்கிடும் இலத்திரன் வலுவளவு இந்த பிணைப்பை உருவாக்குவது கார்பனால் 2 இலத்திரன் தான் பங்கிடப்படுகிறது. அவை கார்பனின் வலுவளவு வேலன்சி 2. ஆனால் ஒட்சன் பாருங்கள் 1 2 4 இலத்திரனை பங்கிடுகின்றது. அப்போ இதில் ஒரு தியரியை நீங்கள் பார்க்க வேண்டும். மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகத்திற்கு இலத்திரனை வழங்கினால் அதனை பங்கிடும் இலத்திரனாக தெரிவு செய்வதில்லை. குறைந்த மூலகம் கூடிய மூலகத்துக்கு வழங்கினால் அது வலுவளவு இலத்திரனில் சேர்க்கப்படும். மின்னெதிர்த்தன்மை கூடிய O மின்னெதிர்த்தன்மை குறைந்த கார்பனுக்கு வழங்கும் போது ப்ளஸ் இருக்க இயலாது, அது வலுவளவு இலத்திரனில் சேராது. அப்படி என்று சொன்னால் ஒட்சனின் வலுவளவு 2. ஏனென்று சொன்னால் ஒட்சன் வழங்குகிற இலத்திரன் கூடிய மூலகம் குறைந்த அது சேர்வதில்லை. கார்பன் மோனாக்சைடில் ஒட்சனின் வலுவளவு 2,
கார்பன் மோனோக்சைட்டில் ஒட்சனின் ஒட்சியேட்டர்ன் சை2, கார்பன் மோனோக்சைட்டில் கார்பனின் விலவளவு 2, கார்பன் மோனோக்சைட்டில் கார்பனின் ஒட்சியேட்டர்ன் +2. ஆகவே இவ்வகையான அமைப்புகள் இங்கே காட்டப்படுவதை காணும். இது கார்பன் மோனோக்சைட்டு, கார்பனோர் ஆக்சைட்டு. இது ஒரு நடுநிலை ஆக்சைட்டு, இது நீரில் கரைய மாட்டாது. கார்பனோர் ஆக்சைட்டு நடுநிலை, நீரில் கரையாத ஒரு ஆக்சைட்டு, நச்சுத்தன்மையான ஆக்சைட்டு. இது நாங்கள் அதிகம் சுவாசித்தால் எங்களுக்கு நஞ்சாக மாறும். அதே நேரத்தில் இந்த கார்பன் மோனோக்சைட் போன்றவை எங்களோட சுவாசத்துடன் சென்று குருதியில் இருக்கிற ஈமோகுளோபினில் சிக்கலை உருவாக்கி ஒட்சன் கரைவதை, ஈமோகுளோபின் கொண்டு செல்வதை தடுக்கும், நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. அப்படியான ஒரு நச்சுத்தன்மையான வாயுதான் இந்த கார்பன் மோனோக்சைடு. எனவே பெட்ரோலிய பொருட்கள் பகுதி தகனம் அடைந்தால் இவ்வகையான கார்பன் மோனோக்சைட்டை வளிக்கு, சூழலுக்கு மாசாக அனுப்பும் என்பதால் தான் ஊக்கி மாற்றிகளை பயன்படுத்தி கொள்கின்றோம். அப்படியான ஒன்றுதான் இந்த கார்பன் மோனோக்சைடு. ஆகவே இது CO. அடுத்தது இதில் வருகின்ற ஆக்சைட்டு கார்பனீர் ஆக்சைட்டு. பாருங்கள், இதில் பூரண சகனத்தில் உருவாக்கப்படுற ஆக்சைட்டு CO2. இது CO2. இதன் லூயின் கட்டமைப்பை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால், லூயின் கட்டமைப்பு, இதற்குரிய லூயின் கட்டமைப்பை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் CO லூயின் கட்டமைப்பா. இதுதான் கார்பனோர் ஆக்சைடு. மையணு கார்பன் sp கலப்புடையது. இந்த கார்பனின் கலப்பாக்கம் sp. எனவே கார்பனில் 4 இலத்திரன்கள் வலுவளவு ஓட்டில் காணப்பட்டாலும் sp கலப்பில் ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் பங்கு பற்றும் 2 பி இலத்திரங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். 2 பியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். இந்த பீலத்திரங்கள் ஓட்சனின் செங்குத்தாக உள்ள பீலத்திரங்களுடன் பக்கவாட்டு திசையில் இணைந்து பைப்பிணைப்புகள் இரு பக்கமும் உருவாக்கப்படும். அப்போ sp2 ஓட்சன் கார்பன் கலப்பு ஓட்சனுடைய கலப்புடன் சேர்ந்து sp2உடன் சேர்ந்து சிக்மா பிணைப்பை உருவாக்கும் போது மற்ற இலத்திரங்கள் பைப்பிணைப்பை உருவாக்குகின்றன. CO2 முனைவற்ற மூலக்கூறு, நேர்கோட்டு வடிவமான மூலக்கூறு. எனவே CO2 மூலக்கூறுகளுக்கு இடையில் லண்டன் கலை விசைகள் தாக்கும். அப்போ இவ்வகையான ஒரு மூலக்கூறு தான் இந்த CO2 முனைவற்ற மூலக்கூறாக எங்களுக்கு இங்கே காணப்படுகின்றது, நேர்கோட்டு வடிவமுடைய மூலக்கூறு. ஆக இந்த CO2 மூலக்கூறுகளை நாங்கள் திரவமாக மாற்றலாம், திண்மமாக மாற்றலாம். இந்த திண்ம CO2 சொல்வது உலர் பனிக்கட்டி. அது திண்மத்திலிருந்து வாயுநிலைக்கு அறவெப்பநிலையிலேயே மாறிவிடும். அவர்கள் அறவெப்பநிலையிலே திண்மத்திலிருந்து வாயுநிலைக்கு மாறக்கூடிய இந்த CO2 உலர் பனிக்கட்டியாகும். உலர் பனிக்கட்டி அவை எங்களுக்கு இது உலர் பனிக்கட்டியாகும். சேர்க்கமலையை உருவாக்குவதற்கு இந்த CO2 பயன்படுத்தப்படும். பச்சை குத்துவதற்கு CO2 பயன்படுத்தப்படும். CO2 சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும். சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட் தயாரிப்பதற்கு இந்த CO2 பயன்படுத்தப்படும். அவர்கள் CO2 உலர் பனிக்கட்டியாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த CO2வை நாங்கள் பயன்படுத்தி சேர்க்கமலையை உருவாக்கலாம், பச்சை குத்தலாம், தோள்களிலே வெவ்வேறு வடிவங்களை உருவாக்கி கொள்ளலாம், பச்சை குத்தலாம். சோல்வே முறையில் NH2CO3 NaHCO3 தயாரிப்புக்கும் இந்த CO2 பயன்படுத்தப்படும். ஆகவே ஒரு CO2 நிறமற்ற வாயு, மணமற்ற வாயு, நீரில் குறைவாக கரையும் ஒரு வாயுதான் இந்த CO2. ஆகவே இவ்வகையான அமைப்பே இருக்கின்றது. ஆய்வுசாலையில் CO2 எவ்வாறு தயாரிக்கப்படும் என கேட்டால், மாணவர்களே, ஒரு கார்பனேட்டுகளுக்கு ஐதான HCl அமிலம் சேர்த்து ஆய்வுசாலையில் CO2 தயாரிக்கப்படும். இப்போ ஆய்வுசாலையில் CO2 தயாரிக்கப்படுகின்ற தாக்கங்களை நீங்கள் பார்த்தால் பாருங்கள்.
ஒரு கார்பனேட் பாருங்கள், ஒரு Na2CO3 ஐதான அமிலம் சேர்த்தல் NaCl சக CO2 சக நீர். Two NaCl 2HCl CO2 நீராக தருகிறோம். எந்த ஒரு கார்பனேட்டுக்கும் ஐதான அமிலம் சேர்க்கும் போது CO2 வெளியில் வருவதை நீங்கள் காணலாம். எந்த ஒன்றுக்கும் ஐதான அமிலம் சேர்த்து CO2வை நாங்கள் தயாரிக்கலாம். கால்சியம் கார்பனேட் ஐதான H2SO4 ஐதான அமிலம் CaSO4 plus CO2 water. அப்போ ஒரு கார்பனேட்டுகளுக்கு ஐதான அமிலம் சேர்த்து ஆய்வு சாலையில் CO2வை இலகுவான முறையில் நாங்கள் தயாரிக்கலாமாம். பாருங்கள், தயாரிக்கலாம். ஆகவே இந்த CO2 தொடர்பை பார்த்தால் இது வெப்பமேற்ற வேண்டிய அவசியமில்லை. இதற்குள்ளே நாங்கள் உப்புக்களை வைத்திருக்கிறோம். கால்சியம் கார்பனேட் போன்ற உப்புக்களை வைத்திருக்கின்றோம். சோடியம் கார்பனேட்டு. இங்கே இருந்து நாங்கள் இப்போது இங்கே இருந்து ஒரு புனல் மூலமாக அமிலத்தை சேர்க்க போகின்றோம். கவனியுங்க, இந்த அமிலத்தை நாங்கள் இதன் மூலமாக சேர்த்து இதற்குள்ளால சேர்க்க போகிறோம். டைல்யூட்டட் ஐதான HCl அமிலம் சேர்க்கின்றோம். அப்போ இங்கே அமிலம் வந்து சேர்கின்றது. இந்த தாக்கமடையும் போது இந்த தாக்கத்தில் Na2CO3 சக HCl என இந்த தாக்கம் அடையும் போது இவர்கள் Na2CO3 HCl என இந்த தாக்கம் அடையும் போது இந்த தாக்கம் இங்கே நடைபெறுவதை காணலாம். இந்த தாக்கம் அடையும் போது CO2 வாயு வெளிவரும் CO2 வாயு சேகரிக்கப்படும். CO2 வாயு இதில் சேகரிக்கப்படும். CO2 கேஸ். பாருங்கள், சோடியம் கார்பனேட் திண்மம் HCl அமிலம் சேர்க்கும் போது CO2 வாயு இவ்வாறு சேகரிக்கப்படும். CO2 வாயு வளியிலும் அடர்த்தி கூடிய வாயு. எனவே வளியை மேல்முக பேச்சு மூலம் CO2 வாயு இங்கு சேகரிக்கப்படும். வளியிலும் அடர்த்தி கூடியது, மேல்முக பேச்சு மூலம் சேகரிக்கப்படும். அவை CO2 வாயு இவ்வாறு சேகரிக்கப்படும். எந்த ஒரு கார்பனேட்டுக்கும் HCl சேர்த்து CO2வை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில கார்பனேட்டுகளை வெப்பமேற்றி CO2வை பெறலாம். மெக்னீசியம் கார்பனேட் வெப்பமேற்றியும் CO2 பெறலாம். அப்போ இந்த தாக்கத்தில் சில கார்பனேட்டுகளை நாங்கள் வெப்பமேற்றும் போதும் CO2 பெறப்படும். MgCO3 போன்ற குறைந்த வெப்பநிலைக்கு பிரியடையும் கார்பனேட்டுகளை வெப்பமேற்றியும் CO2வை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட 540 பாகை Cக்கு வெப்பமேற்றி அங்கு நாங்கள் CO2வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை சில இரு கார்பனேட்டுகளை வெப்பமேற்றியும் CO2வை பெற முடியும். சோடியம் பைகார்பனேட் வெப்பம், Na2CO3 CO2 நீர். கரைசலில் காணப்படும் இரு கார்பனேட்டுகள் கால்சியம் வெப்பமேற்றியும் CO2வை பெறலாம். இந்த CO2 ஒரு நிறமற்ற வாயு, வளியிலும் அடர்த்தி கூடியது, நீரில் சிறிதளவு கரையும், நீர்க்கரைசல் அமிலத்தன்மையானது, கார்போனிக் அமிலம். CO2 நீரில் கரையும் போது கொடுக்கின்ற ஒரு அமிலம்தான் இந்த கார்போனிக் அமிலம். CO2வை நீரில் கரைத்தால் இந்த கார்போனிக் அமிலம் உருவாக்கப்படும். பாருங்கள், CO2 நீர், H2CO3 கார்போனிக் அமிலத்தை
இது ஒரு கார்போனிக் அமிலம், நீரில் கரைந்து அமிலத்தன்மை உடையது கார்போனிக் அமிலம். ஆனால் இந்த CO2 அமுக்கத்தின் கீழ் நாங்கள் நீருக்குள்ளே செலுத்திவிட்டால் நன்றாக கரையும். அமுக்கத்தின் கீழ் கரையக்கூடியது CO2 நீரில். சோடா நீர் தயாரிப்பு CO2 அமுக்கத்தின் கீழ் நீரில் கரைத்து கார்போனிக் அமிலம்தான் சோடா வாட்டர். ஆகவே அமிலக்க ஒரு டேஸ்ட், இந்த நீரில் கரைந்த கார்போனிக் அமிலம் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நீரில் கரையக்கூடியது. இது ஒரு அமிலவாயு. ஈரப்பற்றான சிவப்பு பாசிச்சாயத்தாளை ஈரப்பற்றான நீலப்பாசிச்சாயத்தாளை சிவப்பாக மாற்றும். CO2 ஒரு அமிலவாயு, ஈரப்பற்றான நீலப்பாசிச்சாயத்தாளை சிவப்பாக மாற்றும். அது இந்த CO2 அமிலத்தன்மை என்பதை காட்டுகின்றது. ஆனால் இந்த CO2 அமில பொட்டாசியம் பெர்மங்கனேட் கரைசலுக்கூடாக செலுத்தும் போது ஊதா நிறம் நீக்கப்படாது. கார்பன் +4 CO2 ஒட்சியேற்றப்படாது. CO2 அமிலமாக்கப்பட்ட K2Cr2O7 ஊடாக செலுத்தும் போது அங்கும், அதாவது இந்த K2Cr2O7 செம்மஞ்சள் நிறம் பச்சையாக மாறாது. எனவே CO2 ஒட்சியேற்றப்படாது. மேக்சிமம் ஒட்சியேற்ற நிலை கார்பனில் காணப்படுகின்றது. அப்போ CO2 ஒட்சியேற்றப்படாது. ஆனால் இந்த CO2 கற்கரி மீதாக செலுத்தும் போது CO2 சக கார்பன் வெப்பம் கார்பன் மோனாக்சைடாக மாற்றப்படும். இரும்பு தயாரிக்கின்ற முறை காணும், ஊதுலை முறையில் இந்த தாக்கம் நடைபெறுகின்றது. CO2 சக நீர் 2 CO2 கற்கரியுடன் சேர்ந்து CO வாயுவை தருகின்றது. ஆகவே இந்த தாக்கம் இங்கே நீங்கள் பார்த்தால் ஒரு வாயு மூலக்கூறு 2 வாயு மூலக்கூறாக மாறுகின்றது. ஒழுங்கீனம் கூடுகின்றது, என்ட்ரோப்பி கூடுகின்றது. இந்த தாக்கத்தில் என்ட்ரோப்பி கூடுகின்றது. ஆகவே இது CO மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம். CO2. அப்போ CO2க்கான பரிசோதனை என்னென்று தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த CO2 பரிசோதிக்கும் போது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட் கரைசலின் நிறத்தை நீக்காதிருக்கின்றது. K2Cr2O7 செம்மஞ்சள் நிறத்தை நீக்காதிருக்கின்றது. ஆனால் CO2 சுண்ணாம்பு நீர் ஊடாக செலுத்தும் போது, லைம் வாட்டர் சுண்ணாம்பு நீர் ஊடாக செலுத்தும் போது சுண்ணாம்பு நீரின் நிறத்தை ஒரு மில்கி கலர் பால் நிறமாக மாற்றுகின்றது. தொடர்ந்து செலுத்தும் போது நிறமற்றதாக்கு. இதுவே CO2க்கான பரிசோதனை. கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் சுண்ணாம்பு நீர். பாருங்கள், இந்த CO2க்கு நாங்கள் பரிசோதனையை செய்தாலாம். பாருங்க, இந்த CO2க்குரிய பரிசோதனையை நாங்கள் செய்வதாக இருந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சுண்ணாம்பு நீர் கால்சியம் கார்பனேட்டு இதை வெப்பமேற்றி CaO CO2 எடுக்கப்படும். CaO நீராத சுண்ணாம்பு என அழைக்கப்படும். இந்த CaOவுக்கு நீர் சேர்க்கிறது. கால்சியம் நீரிய சுண்ணாம்பு பெறப்படும். இது நீராத சுண்ணாம்பு, இது நீரிய சுண்ணாம்பு. கால்சியம் ஹைட்ராக்சைடு பெற்றுக்கொள்ளப்படும். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு மிகையான நீரிட்டு கலக்கி, கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு மிகையான நீர் போட்டு கலக்கி, எக்ஸஸ் வாட்டர் மிகையான நீரிட்டு கலக்கி வடிக்கிற திரவம் கால்சியம் ஹைட்ராக்சைடாக இருக்கும். இது நிறமற்றது. நீரிய சுண்ணாம்பை கூழ்நிலையிலே பயன்படுத்தலாம். ஓரளவு நீர் சேர்த்து கலைத்து
குழம்பு நிலையில் கட்டிடங்கள் வெள்ளியடிக்க பயன்படுத்தலாம். மிக நீரிட்டு கலத்து வடித்து நிறமற்ற கரைசலாக சுண்ணாம்பு நீராக பயன்படுத்தப்படும். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீராக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீராக பயன்படுத்தப்படும் கரைசலூடாக நாங்கள் கார்பனீர் ஆக்சைடை செலுத்தும் போது CaOH twice aqueous CO2 வாயு கால்சியம் கார்பனேட் பால் நிறம் தோன்றும் பிளஸ் H2OL உருவாகும். பால் நிறம் தோன்றும், மில்கி கலர் தோன்றும். பால் நிறம் தோன்றினாலும் தொடர்ந்து CO2வை அதனுள் அனுப்பி கொண்டிருப்போம். பாருங்கள், CaCO3 நீர்க்கரைசல் ஊடாக CO2 அனுப்பப்படும். நிறமற்ற கரைசல் பெறப்படும் CaHCO3 twice aqueous. நிறமற்ற கரைசல் பெறப்படும். இதுதான் CO2க்கான பரிசோதனை. குறித்த ஒரு வாயுவை சுண்ணாம்பு நீரூடாக செலுத்தும் போது பால் நிறம் பெறப்பட்டு தொடர்ந்து செலுத்தும் போது நிறமற்ற கரைசல் வருமாக இருந்தால் அந்த வாயு CO2. அந்த வாயு அமிலமாக்கப்பட்ட KMnO அமிலமாக்கப்பட்ட K2Cr2O7 நிறத்தை நீக்க மாட்டாது. சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கி நிறமற்றதாக்குற வாயு இந்த கால்சியம் பைகார்பனேட் இருகார்பனேட் ஆகும். ஆகவே அந்த இருகார்பனேட்டை பார்க்கலாம். இது ஒரு சமநிலை தாக்கம். கவனிங்கோ, இது ஒரு சமநிலை தாக்கம். இந்த கவனிக்க வேண்டும். இங்கே காணப்படுகின்ற இந்த கால்சியம் கார்பனேட்டு CaCO3 நீர் சக CO2. இது ஒரு சமநிலை தாக்கம். CaHCO3 twice. கவனித்துக் கொள்ளுங்க. இது ஒரு சமநிலை தாக்கம். இந்த நிறமற்ற கரைசலை சற்று மென் சூடாக்குறது. நிறமற்ற கரைசல் சற்று மென் சூடாக்குறது. சற்று மென் சூடாக்கும் போது பால் தன்மை, கலங்கல் தன்மை, மில்கி கலர், பால் நிறம் தோன்றும், வீழ்வடிவு தோன்றும். ஏன்? இந்த நிறமற்ற கரைசலுக்கு வெப்பமேற்றும் போது ஏன் வீழ்வடிவு தோன்றுகின்றது? ஆகவே கவனிங்கோ, இங்குள்ள வெப்பமேற்றும் போது CO2 வழியில் செல்லுகின்றது. லீச்சட்லியன் தத்துவத்தின்படி இந்த சமநிலை தாக்கத்தில் இருக்கிற CO2 வெளியில் செல்வதால் செறிவு குறைகின்றது. எனவே தாக்கம் பின்னோக்கி நடக்கின்றது. இதனால் எங்களுக்கு வீழ்வடிவு தோன்றுகின்றது. அப்போ கவனிக்க வேண்டும். அப்போ இங்கே வீழ்வடிவு தோன்றுகின்றது. மீண்டும் இந்த கரைசலை குளிரச் செய்து அதனோடு CO2 செலுத்தும் போது நிறமற்ற கரைசல் பெறப்படுகின்றது. ஆகவே இது ஒரு மீளும் தாக்கமாகும். மீளும் தாக்கமாக இது உருவாவதை நீங்கள் காணலாம். மீளும் தாக்கமாக உருவாக்கப்படும். அப்போ இது ஒரு மீளும் தாக்கமாகும். இதில் கார்போனிக் அமிலம் இருக்கின்றது. அது இருமூல மென்னமிலம். ஆகவே அது ஒரு மென்னமிலம். CO2 கரைவதால் உருவாக்கப்படும் டைபேசிக் ஆசிட் இருமூல மென்னமிலம் கார்போனிக் அமிலமாகின்றது. மாணவர்களே, இத்துடன் இந்த கார்பன் 14 மூலகங்களுக்கான தியரிகள் நாங்கள் செய்து காட்டி இருக்கின்றோம், விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். இனிவரும் வகுப்புகளில் இந்த தியரிகளை கவனமாக படித்து கொண்டு வாருங்கள். இதுக்கான வினாக்களை நாங்கள் உங்களுக்கு செய்ய இருக்கின்றோம். அவை இவற்றை கவனமாக படித்து இதுக்கான வினாக்களை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாகிறோம். எனவே இன்றைய வகுப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நீங்கள் ஆயத்தமாக வரும்போது அடுத்த வகுப்பில் இதற்கான வினாக்களை நாங்கள் உங்களிடம் செய்யவிருக்கின்றோம். எனவே இதை நாங்கள் இப்போது முடித்துக்கொள்வோம்.